பிறந்ததே திமுக காரி தான். இனி எப்பொழுதும் அண்ணன் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் குறித்து ஒரு வினாவை எழுப்பினார். நான் நினைக்கின்றேன் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது என்பது கொடுப்பவருக்கான அடைமொழி அல்ல. இந்த கணம் என்னுடைய தந்தையை நான் நெகிழ்வுடன் நினைவு கூறுகின்றேன். அவருடைய அவர் உச்சியிலே எனக்கு தருகின்ற அந்த முத்தம் என்பது என்னுடைய அரசியல் பணிக்காக நான் பெற முடியவில்லை என்பது என்னுடைய தீராத ஒரு குறைதான். எல்லா வகையிலையும் கூட வருகின்ற, எல்லா விதத்திலையும் என்னை தாங்குகின்ற ஒரு தோழனாக, ஒரு தூணாக இருக்கின்ற அவருக்கு தான் நான் சொல்லணும். ஐ லவ் யூ ஸோ மச் அத்தான். எங்க மேல என்ன அக்கறை செலுத்துறீங்களோ அதை விட இன்னொரு 100 மடங்கு அக்கறை தான் உங்க கான்ஸ்டிடுவன்சி மேல, உங்க கான்ஸ்டிடுவன்சி மேல நீங்க செலுத்துறது. இந்த வயசுலயும் நீங்க என்னைக்குமே டு லேர்ன் நீங்க தயங்கினதே கிடையாது. ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியல அப்படின்னு கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கீங்க. ஒரு குறுகிய காலத்தில் தொகுதிக்குள் நல்ல ஒரு பேரை வாங்கியிருக்கக்கூடிய ஒருவர், தனது வாழ்நாள் முழுக்க இலக்கிய பணிக்காக, சமூக பணிக்காக அர்ப்பணித்து விட்ட ஒருவர். யார் அவர்? அவர் தொட்டு இருக்கும் உயரங்களை தரலாமாக்கு. தற்போது தமிழ்நாட்டின் தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுவார். மகிழ்வும் நெகிழ்வும் நிறைந்த இந்த மாலை பொழுதில் மின்னம்பலமும் பிரைம் டைம் 9 இணைந்து நடத்துகின்ற சிறந்த பாராளுமன்றவாதிகளுக்கான விருதிலே மிக குறிப்பாக எங்களுக்கெல்லாம் உற்சாகமும் ஊக்கமும் தந்து எங்களை அரவணைத்து செல்லுகின்ற எங்களுடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி, எங்களுடைய அண்ணன், மாநிலங்களவை குழுவினுடைய தலைவர் திருச்சி சிவா அண்ணன் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வில் எங்களுடைய மக்களவையினுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய கவிஞர் கனிமொழி அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வில் அஸ் அ டெபியூ பார்லமெண்டேரியன் முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சூழலிலே இந்த விருதை பெறுவது கூடுதல் மகிழ்ச்சி. எங்கள் பெருமைக்குரிய தோழர் திருமா அவர்களும் நிறைந்திருக்கின்ற இந்த அவையில் கூடுதல் மகிழ்வும் பெருமையும் நிறைந்த தருணம். அண்ணன் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் குறித்து ஒரு வினாவை எழுப்பினார். நான் நினைக்கின்றேன் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது என்பது கொடுப்பவருக்கான அடைமொழி அல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் எந்தெந்த சாதனைகளை செய்து விட்டிருப்பாரோ அல்லது விட முடியுமோ அது அத்தனையும் இப்பொழுதைக்குள் நீங்கள் செய்து விடுகின்ற அந்த ஒரு சூழலிலே தான் வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று வழங்கப்படுகிறது என்று என்னுடைய கருத்து. அது அத்தனைக்கும் தகுதியானவர் அண்ணன் என்பதிலே கூடுதல் மகிழ்ச்சி. இந்த விருது என்பது மின்னம்பலம் அமைப்பினால் எனக்கு தரப்படுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் ஒரு கவிதை தான் எனக்கு நினைவிற்கு வந்தது. ஏனென்றால் முதன்முறை நாடாளுமன்ற உறுப்பினர், அனுபவமின்மையின் காரணமாக என்னுடைய அம்பாரா துளிகள் கூட காலியாகவே தான் இருக்கின்றன. அப்போ தான் அந்த கவிதை நினைவிற்கு வந்தது. கவலைப்படாதே இளம்பிறையே, உன்னுள்ளே ஒரு பூரணச்சந்திரன் ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்துவதற்குத்தான் இந்த விருதை வழங்கி இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தேங்க் ஆல் த பேனலிஸ்ட் அஸ் வெல் அஸ் என்னுடைய தம்பி காமராஜருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த கணம் என்னுடைய தந்தையை நான் நெகிழ்வுடன் நினைவு கூறுகின்றேன். என்னுடைய எல்லா ஃபேசட்ஸ் ஆஃப் மை பர்சனாலிட்டி, என்னுடைய ஆளுமையின் அத்தனை அழகுகளையும் அவர் பார்த்திருக்கின்றார். என் கவிதை வாசிப்பில் முதல் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய நாட்டிய நிகழ்ச்சிகளில் அவர் அமராமல் கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை. என்னுடைய ஆசிரிய பணி குறித்து அவருக்கு பெருமிதம் உண்டு. ஆனால் அவருடைய அவர் உச்சியிலே எனக்கு தருகின்ற அந்த முத்தம் என்பது என்னுடைய அரசியல் பணிக்காக நான் பெற முடியவில்லை என்பது என்னுடைய தீராத ஒரு குறைதான். இந்த கணம் அவரைத்தான் நான் நினைத்து பார்க்கின்றேன். ஒரு மனிதருக்கு மற்றொருவர் தருகின்ற மிகப்பெரிய பரிசு என்பது அவருக்கு வழங்குகின்ற நேரம்,
அதே போல அந்த மற்றொரு மனிதருக்கு முழு மனதோடு தருகின்ற பாராட்டு, இந்த இரண்டும் தான் விலை மதிக்க முடியாத பரிசு பொருள். அந்த வகையிலே இந்த பரிசு பொருள் எனக்கு மிக மிக விலை மதிக்க முடியாதது. என் மேல் நம்பிக்கை வைத்து 2,65,000 சொச்சம் ஓட்டுகளில் என்னை வெற்றி பெறச் செய்த தென்சென்னை மக்களுக்குத்தான் இந்த விருதை நான் சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய பிறந்ததே திமுக காரி தான், எப்போவுமே பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், இனி எப்பொழுதும் அதே போல் தலைவர் கலைஞர் இல்லை இந்த கணத்தில் என்கின்ற குறையும் உண்டு. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்து என்னால் திறம்பட செயல்பட முடியும் என்று என்னை அங்கே அனுப்பி வைத்த எங்களுடைய கட்சியினுடைய கழகத்துடைய தலைவர் மாண்பமை முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சக தோழிகள், என்னுடைய தம்பிமார்கள், சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இங்கே விருது பெற வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். கூடுதலான நன்றி ஒருவருக்கு சொல்லியாக வேண்டும். என்னோட அன்பு அத்தான் தான் அவர். என்னோட எல்லா வெற்றிகளுக்கும், இட் மே சவுண்ட் இஸ் அ கிளீஷே பட் இட்ஸ் நாட் அ கிளீஷே. பின்னால் நிற்கிற ஆள் கூட கிடையாது, எல்லா வகையிலையும் கூட வருகின்ற, எல்லா விதத்திலையும் என்னை தாங்குகின்ற ஒரு தோழனாக, ஒரு தூணாக இருக்கின்ற அவருக்கு தான் நான் சொல்லணும். ஐ லவ் யூ ஸோ மச் அத்தான், தேங்க்யூ. நீங்கள் அத்தானுக்கு சொன்னது மட்டும் இல்லை, அப்பாவும் பின்னாடி இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரோடு சேர்ந்து நின்று நாங்கள் ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஐ நோ யூ ஆர் வெரி எமோஷனல். அரசியல் மேடைக்காகவும் அவர் உங்களுக்கு முத்தம் தந்து கொண்டு தானே இருக்கிறார், எல்இடி திரையிலிருந்து தந்து கொண்டு இருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு நெகிழ்ச்சியோ மகிழ்ச்சியோ அதை விட அதிக மகிழ்ச்சியோடு ஒரு நல்ல கைத்தட்டல் தரணும் அவங்க அப்பாக்கு. எங்கிருந்தோ பார்த்து கொண்டிருப்பார். இந்த விருதை குறித்து விருதாளரை விட இன்னும் நெகிழ்ச்சியா சில பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த தொகுதி மக்கள் மட்டுமல்ல, இன்னும் சிலரும் பேசியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த ரோடெலாம் பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் மேடம் வந்ததுக்கப்புறம் தமிழிசை தங்கப்பாண்டி மேடம் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, எல்லாம் பக்காவாக அது பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ரோட்டு வந்து கடை வச்சுருந்தேன், அவங்க நின்று சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு பாராட்டு நல்லா கையில் கொடுத்துட்டு போனாங்க. ரோடெலாம் போட்டுக்கிறாங்க. அவங்க இந்த விருது வாங்குறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மக்களுக்கு இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் இந்த 40 வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கிறோம். எங்களுக்கு இதுவரை யாருமே எதுவுமே செஞ்சது கிடையாது. தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இவங்க அம்மா வந்துட்டு தான் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா இப்போ வெளியில் அதிகமாக விளையாடுதுங்க. எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். இன்னும் நிறைய விருது வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தமிழ் அம்மா எங்களுக்கு இந்த விருது வாங்குறது ரொம்ப சந்தோஷம், எங்கள் எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, யாரையுமே சீக்கிரமாக அணுக முடியாது, வரமாட்டாங்க, ஏறுக்கு வரமாட்டாங்க. இந்த தமிழிசை தங்கப்பாண்டி எம்பி வந்தப்பட்டு அவங்க அடிக்கடி வர்றாங்க, மக்களுடைய கேட்குறாங்க. நாங்கள் ரோடு போட சொன்னோம், தண்ணி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தண்ணி மெட்ரோ லைன் எழுதி கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, ரோடு போட்டு கொடுத்தாங்க. இன்னும் எங்கள் வீட்டு சுய விசேஷங்களுக்கு வர்றாங்க, நார்மலாக பார்க்குறாங்க. நாங்கள் ஏதாவது உதவின்னு போனால் சரி உடனே கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஆளுகளை கூப்பிட்டு இதை பண்ணி கொடுங்க அந்த மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்குறதுக்கு எங்கள் மக்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான விருது வாங்குறீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்கள் வீட்டில் எங்களை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ, உங்கள் மகள்கள் எங்கள் 2 பேர்த்தை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ, இப்போ உங்கள் பேரன் பேர்த்தை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அப்படிதான் உங்கள் கான்ஸ்டிடுவன்சியும் பார்த்துக்கிறீங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன். எங்கள் மேலே என்ன அக்கறை செலுத்துறீங்களோ அதை விட இன்னும் ஒரு 100 மடங்கு அக்கறை தான் உங்கள் கான்ஸ்டிடுவன்சி மேலே, உங்கள் கான்ஸ்டிடுவன்சி மேலே நீங்கள் செலுத்துறது. அண்ட் த வே யூ மல்டி டாஸ்க், the way you work from 5 AM to 10 PM, time ஒரு லிமிட் இல்லாம எந்நேரனாலும் எந்த வேலைனாலும் அதை இழுத்து போட்டு செய்யறது, that is something I aspire to be like you. Congratulations. வணக்கம். ஹாய் அம்மா. சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதினை பெற்றதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு காமன் கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது என்னன்னா, எம்பி ஆவதற்கு முன் எம்பி ஆனதற்கு பின் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. ட்ரூத் பி டோல்ட், யூ பின் அ ஒர்க்கிங் உமன் ஃப்ரம் டே ஒன் ஃபார் மீ. நீங்களாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், என்றைக்குமே அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப இயல்பாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அண்ட் எங்களுக்கும் அதான் சொல்லி கொடுத்துருக்கீங்க.
you've never said no to us or your constituency people. உங்களோட ஒரு வாய்டை நாங்கள் என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. யூ மேட் யோர் செல்ஃப் அவைலபிள், யூ கான் அபவ் அண்ட் பியாண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், அண்ட் ஃபார் தட் we're so grateful. இந்த வயசுலையும் நீங்கள் என்றைக்குமே வந்து டு லேர்ன் நீங்கள் தயங்கினதே கிடையாது. ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியல அப்படின்னு கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கீங்க. And I think that's what makes you such an exemplary parliamentarian. So congratulations once again, ma'am.